ஹாய் ஆல். ஆதியோட ஃபுட் ரொட்டீன் பார்க்கலாமா? அவனுக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இங்கே வந்த அப்புறம் டெய்லி மார்னிங் வந்து ஏதோ ஒரு வகையான கூழ் கொடுக்குறோம். ராகி கூழ், இல்லை கம்பு கூழ், இல்லை சோளக்கூழ், இந்த மாதிரி அம்மா கொடுத்துட்ருக்காங்க. இதனால் சம்டைம்ஸ் அவனுக்கு கோல்டு வருது, பட் பழகிக்கிட்டோன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து அவன் கொஞ்சம் நேரம் டிவியில் ஏதாவது பார்ப்பா, பட் நான் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து அவன் நல்லா சாப்பிட்ணும். சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியாக சாப்பிட மாட்டான், லஞ்ச் மட்டும்தான் அவன் நல்லா சாப்பிடுவான். தோசை, இட்லி, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அவனே எடுத்து சாப்பிடுவான். ஏன்னா சாப்பாடு வந்து நான் பெருசாக அவனே சாப்பிட்றதுக்கு கொடுத்ததில்ல, நானே தான் ஃபீட் பண்ணிப்பேன். ஈவினிங் டைமில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லை மில்க் ஷேக் மாதிரி, அப்படி இல்லைன்னா இந்த எல்லோ பம்ப்கின் பியூரி இது வந்து கொடுப்பேன். ஸ்வீட் பொட்டேட்டோலாம் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போலாம் சாப்பிட்றதில்ல. ஸோ அது வந்து பேன் கேக்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். எல்லா நேரமும் நான் கொடுக்குற குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக அவன் இது பண்ண மாட்டான், ரெஃப்யூஸ் பண்ணுவான் கண்டிப்பாக. அந்த டைமில் வந்து அவன் சாப்பிட்லேன்னு சொல்லி அடுத்து வேறு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அப்போ தான் அடுத்த மீல் சாப்பிடும்போது அவன் நல்லா சாப்பிடுவான். நடுவில் எந்த ஜங்க் ஃபுட்ஸும் தரமாட்டேன், பிஸ்கெட்ஸ் தரமாட்டேன், டீ தரமாட்டேன், எதுவுமே தரமாட்டேன். நைட்டு வந்து அதே சாம்பாருக்கு காய் வச்சு இட்லியோ இல்லை தோசையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சாப்பாடு தருவேன். அப்புறம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 200 mlக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இப்போல்லாம் மில்க் தரேன். மற்ற எந்த டைமுமே நான் அவனுக்கு மில்க் தர மாட்டேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.